இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கீரைங்க, ஒரு கீரை வகை சார்ந்தது தான். இது நிறைய பேர் குப்பைன்னு நினச்சி பிடுங்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட இது மழைக்காலங்களில் எல்லா தொட்டிலையுமே வரக்கூடியது தான். நீங்கள் வந்து ஒரு தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த செடியை கண்டிப்பாக உங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்க்கலாம். இயற்கையில் வந்து பயன்படாத செடின்ட்டு எதுவுமே கிடையாதுங்க. அதோட பயன்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். இதோட பயன்கள் என்ன, மருத்துவ குணங்கள் என்ன, இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்கள் சக்திவேல் ஆர்கானிக் கார்டன் சென்டருக்காக வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீரை பேர் வந்து தரப்பசலை கீரை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஃபுல்லாகவே அப்படியே படர்ந்து போயிடும். உங்களுக்கு நல்லா காடு மாதிரி வளரும். இந்த மழை காலங்களில் டக்குன்னு எல்லாத்துலேயுமே வளர்கிறத பார்க்கலாம். நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருந்தாலும் சரி, வீட்டு தோட்டத்தில் வச்சுருந்தாலும் சரி, இந்த கீரையை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இதில் எப்படி என்ன நல்ல குணம் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்படி தரப்பசலை கீரைன்றதை கண்டுபிடிக்கலான்றத ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றத பார்ப்போம். கீரை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மணியாக இருக்கும். கொடி மாதிரி அப்படியே படர்ந்து போயிட்டே இருக்கும். தரையிலேயே தான் படரும். ஸோ இதை கொடி பசலை கீரைன்னு கூட ஒரு பேர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இலைகள்லாம் சின்னதாக மைனூட்டாக மணியாக இருக்கும். அது அந்த இலையை எடுத்து லைட்டாக நசுக்கி பார்த்திங்கன்னா குழப்பாக இருக்கும். லைட்டாக வந்து நல்லா நசுக்கி திக்காக வச்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒரு லைன் மாதிரி தெரியும். இதெல்லாம் வச்சு தரப்பசலை கீரைன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லைனா அதை சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கும். அதை வச்சும் நீங்கள் வந்து தரப்பசலை கீரை அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இந்த தரப்பசலை கீரை எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அனிமிக் ரத்த சோகைன்னு சொல்லுவாங்கள்ல, உடலில் ரத்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இந்த தரப்பசலை கீரை ரொம்பவே சூப்பரான ஒரு மருந்துங்க. இந்த தரப்பசலை கீரை சாப்பிட்டே வந்தாங்கன்னா உடலில் நல்லா ரத்தம் சேரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அயன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அயன் குறைபாடுக்கும் இந்த கீரை வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு மருந்தாக இருக்குங்க. இந்த மழை காலத்தில் எல்லா தொட்டிலையுமே இந்த கீரை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா தொட்டிலையுமே வந்து இந்த தரப்பசலை கீரையை விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து சத்துக்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சி இதை எடுத்துகிட்டு நல்லா காடு மாதிரி வளர்ந்துடும். இது நீங்கள் தனியாக எடுத்து ஒரே ஒரு தொட்டிலையோ இல்லை 2 தொட்டிலையோ உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கு ஏற்ப இருக்கோ அந்த மாதிரி தனியாக ஒரு தொட்டியில் வச்சு இந்த தரப்பசலை கீரையை வளருங்க. ஸோ லைட்டாக பிடுங்கினீங்கனாலே வேரோடு வந்துடும். அதை எடுத்து ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் வச்சிங்கனாலே போதும், நல்லா காடு மாதிரி நல்லா படர்ந்து வந்துடும். அடுத்தது இந்த தரப்பசலை கீரையை எப்படி நம்ம சாப்பிட்றது, எப்படி இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம வந்து அனுபவிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதை துவையல் பண்ணி சாப்பிட்லாம். துவையல் பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம குக்கிங் சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ரெசிப்பியை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த தரப்பசலை கீரை. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன், சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த தரப்பசலை கீரை உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாமல் எடுத்து ஏதாவது ஒரு தொட்டியில் வச்சு வளருங்க. இந்த தரப்பசலை கீரையிலேருந்து துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு அனிமிக், ரத்த சோகை, அதுக்கப்புறம் அயன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கீரை வந்து ஒரு பெரிய மருந்தாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கீரை பற்றி யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த நாலேஜை கொடுங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your corner, Sakthivel. Have a happy gardening day. Bye-bye.